வணக்கம் ராதிகா. காவிரி நீர் திறப்பு விவகாரம் தொடர்பான வழக்கு நீதிபதி விக்ரம்நாத் தலைமையில் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. தமிழக அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர் CS வைத்தியநாதன் ஆஜராகி காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை கர்நாடக அரசு எப்போதுமே செயல்படுத்துவதே கிடையாது என்று தெரிவித்தார். தற்போது காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை கர்நாடகா செயல்படுத்தாமல் நீரை திறக்காமல் வைத்திருக்கிறது. இதனால் தமிழகம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது என்று தனது கோரிக்கையில் தெரிவித்தார். தற்போது கர்நாடக அணையில் 76% நீர் இருப்பு இருந்தாலும் நீரை திறக்க மறுத்து வருகிறார்கள் என்று கூறினார். உச்சநீதிமன்ற உத்தரவில் நீர் பற்றாக்குறை ஆண்டுகளில் கூட விகிதாச்சார அடிப்படையில் நீர் திறக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. அதனால் அதனை கர்நாடக அரசு அமல்படுத்தவில்லை என்று கூறினார். மற்றும் மேலும் தற்போது காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் வினாடிக்கு 12,000 அடி கன அடி நீர் விகிதம் திறக்க உத்தரவிட்டு அதை கூட கர்நாடக அரசு செயல்படுத்தவில்லை என்று தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை கூட செயல்படுத்த கர்நாடக அரசு தவறிவிட்டதால் இந்த நீதிமன்றம் உரிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று வாதத்தை முன்வைத்தார். கர்நாடகா ஏற்கனவே அதற்கு நீதிபதிகள் கர்நாடகா ஏன் தண்ணீர் திறக்கவில்லை என்று கூறினார்கள். இந்த முறை கடுமையான வறட்சி என்பதால் இந்த ஆண்டு கர்நாடக அரசு நீர் திறக்க முடியவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. காவிரி ஒழுங்காற்று குழு கொடுத்த பரிந்துரை அடிப்படையில் காவிரி மேலாண்மை ஆணையம் கொடுத்த உத்தரவின் அம்சங்கள் அத்தனையும் பின்பற்றப்பட்டது என்று முதலில் 3,500 கன அடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள். ஆனால் நாங்கள் அதைவிட அதிகமாக தண்ணீர் திறந்துவிட்டோம் என்று வாதத்தை முன்வைத்தனர். இதற்கு தமிழக அரசு கர்நாடகம் அதிக நீரை திறந்து விடவில்லை என்றும் கூறப்பட்டிருந்தது. அதனால் நீதிபதி கடவுளின் அருளால் மழை அதிகமாக அந்த சமயத்தில் பெய்தால் உபரி நீர் மட்டும் தமிழகத்துக்கு திறந்துவிடப்படுகிறது. இதற்கு முன்பாக காவிரி மேலாண்மையம் ஆணையத்தின் கொடுத்த எந்த ஒரு உத்தரவையும் கர்நாடக அரசு மதிப்பதும் இல்லை, செயல்படுத்துவதும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டது. அதேபோல் இன்று காலை 8 மணி அளவில் கர்நாடக அரசு தமிழ்நாட்டிற்கு திறந்துவிட்ட நீரின் அளவு என்பது காவிரி மேலாண்மை ஆணையம் கொடுத்த 12,000 கன அடி தண்ணீரை விட அதிகம். இன்று நாள் முழுவதும் இதே நிலைமைதான் தொடரும். ஏற்கனவே உச்சநீதிமன்றம் காவிரி ஒழுங்காற்று குழு, காவிரி மேலாண்மை ஆணையம் ஆகியவற்றை அமைத்துவிட்டு இவர்கள் சில உத்தரவுகளை பிறப்பித்துவிட்டு அவையும் கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் விசாரிக்க வேண்டியது எதுவும் இல்லை என்று தெரிவித்தனர். அதற்கு நீதிபதிகள் உங்கள் அணைகளில் அத்தனை நீரையும் சேமிக்க முடியவில்லை என்பதால் நீங்கள் தற்போது தண்ணீரை திறந்து விட்டுவிட்டீர்கள் என்று நீதிபதிகள் கூறினர். இதற்கு குறிப்பாக நீங்கள் கடவுள் கொடுத்த மழை தண்ணீரை முழுமையாக தேக்கி வைக்க முடியாது, அதனால் தான் திறந்து விட்டீர்கள் அப்படித்தானே என்று கேள்வி எழுப்பினர் நீதிபதிகள். தற்போது மழை அளவு நல்ல நிலையில் இருப்பதால் இந்த விவகாரத்தை ஒரு வாரத்திற்கு பின்பு விசாரிக்கலாம் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். இதற்கு தமிழக அரசு அப்படியெனில் கர்நாடக அரசின் வாதங்களை இங்கு பதிவு செய்து வைக்க வேண்டும், ஏனெனில் அவர்கள் முன்னதாகவே இந்த அளவிலேயே தண்ணீர் திறப்போம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். எனவே அதனை பதிவு செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு கர்நாடக அரசு நாங்கள் முடிந்த வரை தண்ணீர் திறந்துவிடதான் முயற்சிக்கிறோம் என கர்நாடக அரசு உறுதியளித்தது. தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய முழு தண்ணீரை தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புதிய அணையை கட்ட முயற்சிக்கிறோம், அதனால் இவர்கள் முட்டுக்கட்டை போடுகிறார்கள் என்று கர்நாடக அரசு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தது. இதற்கு தமிழக அரசும் எதிர்ப்பு தெரிவித்தது. கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு அரசு தற்போதைய நிலவரம் குறித்து அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். இதை நாங்கள் ஆய்வு செய்து விரும்புகிறோம். எனவே ஒரு வார காலத்திற்கு பிறகே இந்த வழக்கை ஒத்தி வைக்கிறோம் என்று நீதிபதிகள் கூறினர். இந்த வழக்கு ஒரு வார காலத்திற்கு மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை எதிர்த்து பிறப்பித்து வழக்கை ஒத்தி வைத்தனர். மீண்டும் இந்த வழக்கானது அடுத்த திங்கட்கிழமைக்கு வரும்.